நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் நிறைய வாக்குவாதம்லாம் வந்தது பார்த்தீங்களா? அப்போ எஃப்ஜே ஒரு கேவலமான விஷயத்த பண்ணா. இது ஃபுல் எபிசோட்ல வரலன்னு தான் நினைக்கிறேன். என்ன கேவலமான விஷயத்த தெரியுமா பண்ணா? பக்கத்தில் சபரி இருக்காரு. சபரி என் மேலே காலை வைங்களேன், என் மேலே காலை வைங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் மேலே செருப்பெல்லாம் எடுத்துட்டு அவன் மேலே காலை வைக்கிறாரு. அப்படி காலை வச்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறான்? காரியம் ஆகணும்னா நான் இப்படி கூட பண்ணுவேன்ற மாதிரி அப்படியே வந்து நாக்கு வச்சு நக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரை மீன் பண்ணுறான்னா பார்வதியை தான் மீன் பண்ணுறான். அதாவது பார்வதி காரியம் ஆகணும்னா எதுனாலும் பண்ணுவாங்க, யார் காலனாலும் நக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறான். இதை வாய் வார்த்தையிலேயே சொல்லிட்டு போக முடியாது. பார்வதி வந்து காரியம் ஆகணும்னா எதுனாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக முடியாதா? பேசணும்னா இப்படி பேசிட்டே போகலாம். ஆனால் அவங்கள இன்னும் டேமேஜ் பண்ணோம், இன்னும் கேவலப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான். எனக்கு காரியம் ஆகணும், எனக்கு காரியம் ஆகணும், காலை வைங்க காலை வைங்கன்ற மாதிரி சொல்கிறான். சபரியும் காலை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அதாவது விஜய பார்வதியை கிண்டல் பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான் பாருங்க. அதுவும் இல்லாமல் நேரடியாக இவன் மோத மாட்டாங்க. நேரடியாக மோதுனா வந்து விஜய பார்வதி அடி அடின்னு அடிச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக மாற்றி மாற்றி திட்டிப்பாங்க, சண்டை போகும். இவன் என்ன பண்ணுவானா, விஜய பார்வதி வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கும் போது நடுவில் கிண்டல் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். சரி, இங்கே சபரியை பற்றி பேசி ஆகணும். சபரி புனிதர், குட் பிளேயர், நல்லவர், வல்லவர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றீங்கல்ல. சபரி என்ன சொல்லியிருக்கணும்? ஏய் இல்லடா இதெல்லாம் ஓவரு, நிறுத்துன்னு சொல்லியிருக்கணும்ல. சபரி சொல்லுவார், எப்போ தெரியுமா சொல்லுவார்? கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் டே எஃப்ஜே நீ பண்ணது ஓவர்றான்ட்டு. ஏன் தெரியுமா தள்ளி கூட்டு போய் சொல்லுவார்? அங்கே கேமரா ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வச்சு டே எஃப்ஜே இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புடா, இதெல்லாம் ஓவர்ரா அப்படின்ற மாதிரி அங்கே கூட்டு போய் அட்வைஸ் பண்ணுவார். இங்கே உடனே சொல்ல மாட்டார், இதெல்லாம் தப்புடான்னு நிறுத்த வைக்கலாம்ல. அவன் காலை வைக்க சொல்லும் போது வைக்க மாட்டேன்னு சொல்லலாம்ல. ஏன் வச்சிங்க?